அதனால்தான் நான் ஆக்ரோஷமாக இருக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் ஜம்மு காஷ்மீரின் பாலஸ்தீன பகுதியை இந்தியாவின் ஒரு பகுதியாக கருதவில்லை. என்ன? ஆக்ரோஷமாக இருக்காதீர்கள். நீங்கள் கவனம் செலுத்துவீர்களா? இதை பத்தி என்ன பேசுறீங்க? ஆக்ரோஷமாக இருப்பது பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? இதில் கவனம் செலுத்துவேன். இந்த நாட்டிலிருந்து 370வது பிரிவை நாங்கள் ஒழித்துவிட்டோம். பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டுவிட்டது இன்று நான் சொல்கிறேன். மார்ச் 31, 2026க்குள் இந்த நாட்டிலிருந்து நக்சலிசத்தை என்றென்றும் ஒழித்து விடுவோம். தமிழ்நாட்டில் எந்த அரசு நடந்தாலும், நாட்டில் எங்கும் மிகவும் ஊழல் நிறைந்த அரசு இருந்தால் அது திமுக அரசுதான்.